பசுமாடுகளும் புலியும். ஒரு அடர்ந்த காட்டுல 4 பசுமாடுகள் வாழ்ந்து வந்துச்சு. அதுங்க ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்துச்சு. அதுங்க எப்பவும் சேர்ந்துதான் புல் மேயும். எங்க போனாலும் அதுங்க ஒன்னா சேர்ந்து கூட்டமா தான் போகும். காட்டுல பலவிதமான வேட்டை மிருகங்களோட அவங்க இருந்தாலும் அவங்க 4 பேரும் ஒத்துமையா இருந்ததால யாராலையும் அவங்கள வேட்டையாட முடியல. ஆனா ஒரு புலி இந்த பசுங்களை ரொம்ப நாளாவே கண்காணிச்சுக்கிட்டு வந்தது. எப்படியாவது இதுங்களை வேட்டையாடி சாப்பிடணும்னு அது நினைச்சுதான். பசுலாம் கொழு கொழுன்னு இருக்கு, இதுங்களை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்படி திட்டம் போட்டு புலி ஒரு தடவை தாக்க முயற்சி பண்ணும் போதும் அந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த புலிய உதைச்சு விரட்டி அடிச்சிருமா. நாட்களும் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த பசங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சு. என்கிட்ட பேசாத. நீ என் மூஞ்சிலே முழிக்காத. இந்த கூட்டத்திலேயே இனிமே நான் இருக்க மாட்டேன். நானும் இருக்க மாட்டேன். சண்டை வந்ததால ஒரு பசுவும் ஒரு திசைக்கு புல்மேய போச்சான். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அந்த புலி பயன்படுத்திக்கிச்சான். நான் காத்திருந்த நாள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். அதுக்கப்புறம் தனித்தனியா இருந்த பசுக்களை தாக்கி ஒவ்வொரு பசுவா வேட்டையாட ஆரம்பிச்சுதான். பிரிஞ்சு போனதால அந்த 4 பசுங்களும் ஒவ்வொன்னா பரிதாபமா உயிரை விட்டுச்சா. ஒற்றுமையே நம் பலம், பிரிவு நம் பலவீனம்.